Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, refurbished mobiles வாங்கலாமா? முக்கியமா இந்த 2goods வெப்சைட்ல வந்து மொபைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த 2goods வெப்சைட்ல மொபைல்ஸ் மட்டும் கிடையாது, லேப்டாப்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ், பியூட்டி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க கேட்டகரிஸ் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம செகண்ட்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல செகண்ட்ஸ்ல பர்ச்சேஸ் பண்றதுக்காக மொத்தம் 4 கிரேடை வந்து இங்க வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 கிரேட் பேஸ் பண்ணி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 2good.com வெப்சைட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ இந்த 2goods வெப்சைட்ல வந்து நம்ம மொபைல் பர்ச்சேஸ் பண்ணலாமா? ஸோ பர்ச்சேஸ் பண்ண எந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஸோ ப்ராப்ளம் வராமல் எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது 2goodsல பொருள் வாங்குற மாதிரி இருந்தால் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி லேட்டஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணும்போது அங்கே ஹால்ன்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்மியான விலையில் நல்ல மொபைல் வரும்போது பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோணும் எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி தான் இந்த ஈஸி ஃபோன் வெப்சைட்டில் கிரிப்டன் மொபைல்ஸ் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபேக் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பேர் ஏமாந்து போயிட்டாங்க, பணத்தை எல்லாம் வீணாக்கிட்டாங்க. ஆனால் இந்த 2goods வெப்சைட் வந்து அந்த மாதிரி ஃபேக் வெப்சைட் கிடையாது. இதில் வந்து செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்டரில் வந்து நடக்குது. ஸோ அமேசானில் ஏற்கனவே ரீஃபர்பிஷ்ட் மொபைல்ஸ்க்காக அமேசான்லேயும் சேல் பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட் வந்து 2good வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி இதில் வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. அன்பாக்ஸ்ட் லைக் நியூ, refurbished super, refurbished good, refurbished okay. ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரியில் வந்து இங்கே எல்லா ஐட்டம்ஸும் சேல் பண்ணுறாங்க. இதில் இந்த 4ல் லாஸ்ட் 2 இருப்பாருங்க, refurbished good, refurbished okay. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதில் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட பாதி ப்ரைஸ் வந்து இருக்கும். ஆனால் அதில் பிரச்சனையும் அதே மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். refurbished ஓகேல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 13 ஸ்க்ராச்சஸ் வந்து கிட்டத்தட்ட இருக்கும். 13 ஸ்க்ராச்சஸ், டென்ட்ஸ், கார்னரில் டேமேஜ் இருக்கும், கலரைசேஷன், கலர் எல்லாமே கொஞ்சம் போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து அந்த மொபைல் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே டேமேஜஸ் தானே, ஸ்க்ராச்சஸ் தானே, பரவாயில்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஸோ அந்த மொபைல் வந்து லாங் லைஃப் வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ நீங்கள் லாங் லைஃப் வந்து அந்த மொபைல் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் பேட்டரி வந்து நிற்காமல் போகலாம், சார்ஜிங் ஸ்பீடு வந்து லேட்டாக இருக்கும், ஸோ பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகலாம். ஸோ இந்த மாதிரி மேஜர் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு அதில் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு 100ல் 2 மொபைல்ஸ் வந்து ஒரு நல்ல மொபைல் வந்து கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து லக்கு தான் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த கேட்டகரியில் வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து திங்க் பண்ணி தான் அந்த கேட்டகரியில் வாங்கணும். கூடவே அந்த பாக்ஸ் பார்த்தோம்னாலும் அந்த மொபைலோட ஒரிஜினல் பாக்ஸ் வந்து தரமாட்டாங்க, 2goods உடைய பாக்ஸ் தான் அதில் வந்து பேக் பண்ணி தருவாங்க. ஸோ அதில் நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து இல்லாமல் போகலாம், சிம் எஜெக்டர் டூல் இருக்காது, சம்டைம்ஸ் சார்ஜரே இல்லாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் லாஸ்ட் 2 கேட்டகரியில் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ரீஃபர்பிஷ்ட் குட்ல பார்த்தாலும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட 7 ஸ்க்ராச்சஸ் வந்துருக்கும். ஸோ டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும், ஸோ கலர் எல்லாமே லைட்டாக டேமேஜாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஃபர்பிஷ்ட் குட்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30% 40% வரைக்கும் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு மொபைல் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 கிரேட்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மொபைலுக்கு 6 months வாரண்டி தருவாங்க, இல்லைன்னா 10 நாள் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 10 daysக்குள்ள நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கேன்சல் பண்ண முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது. ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமானா அவங்க வந்து செக் பண்ணி உங்களுக்கு வேற மொபைல் வந்து தருவாங்க. ஸோ இந்த 4 கிரேட்ல முதல்ல இருக்கு பாருங்க, அன்பாக்ஸ் லைக் நியூ. ஸோ அது வந்து புது மொபைல் தான், ஆனால் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி நடக்கும்னா, நிறைய பேர் வந்து மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 day அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஏதாவது சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் 3.5 ஜாக் ஒர்க்காமல் போகிறது, சார்ஜ் பண்ணும்போது சார்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து மொபைல் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்க பழைய மொபைல் வந்து எடுத்துட்டு நமக்கு புது மொபைல் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ண மொபைல் வந்து அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து அதை பார்த்து அதில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி மறுபடியும் பேக் பண்ணி இந்த அன்பாக்ஸ் லைக் நியூ கேட்டகரியில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம வாங்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஸ்க்ராச்சஸ் இருக்காது, கலரைசேஷன் எந்த வித பிரச்சனை இருக்காது, எந்த டென்ஸ் இந்த மாதிரி மார்க்ஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அந்த பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணி பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த மொபைலுக்கு வந்து அவங்க 10% 15% மட்டும் டிஸ்கவுண்ட் தருவாங்க. இந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதில் வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ அந்த மொபைலோட ரேட் வந்து நீங்கள் அது வேறு வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 500-1000 ரூபாய் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் இருந்தால் நீங்கள் புது மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அதிகமாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது அந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கம்மியாக இருக்கும். சப்போஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு 1 year வாரண்டி வந்து அந்த அன்பாக்ஸ் லைக் நியூவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 1 year வாரண்டி இருக்குது, இல்லைன்னா 10 days வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடைக்குது.
ஆனால் இந்த டூ குட் வெப்சைட்டில் வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஸோ நம்ம ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம பணம் வந்து வாபஸ் வாங்கிக்கலாம். ஆனால் மொபைல், டிவி, லேப்டாப் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து அவங்க வந்து ரீப்ளேஸ் மட்டும்தான் தருவாங்க, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மொபைல் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிவிட்டு நான் பைசா வாங்கிக்கலாம்னா மொபைலில், லேப்டாப், டிவியில் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் வேறு ஹோம் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் கொடுத்து ரீஃபண்ட் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த செகண்டில் இருக்கிற ரீஃபர்பிஷ்ட் சூப்பர். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும். ஸோ 3 ஸ்க்ராச்சஸ் இருக்கும், இல்லை கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு வந்து லைட்டாக சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும், அதிக டேமேஜ் எல்லாம் இருக்காது. ஸோ இந்த மொபைலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் நீங்கள் நிறைய ப்ராப்ளம் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த மொபைலோட பாக்ஸ்லேயே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் லாஸ்ட் 2 கேட்டகரியில் வந்து உங்களுக்கு டூ குட் பாக்ஸில் தான் அவங்க பேக் பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக இருக்கும். இல்லைன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குவாங்களே, சில பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது மொபைல் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாமே இந்த லாஸ்ட் 2 கேட்டகரியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே திங்க் பண்ணி இந்த டூ குட் வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபைனலாக ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய மொபைல் தான், புது மொபைல் தான். ஒரு நல்ல கம்மியான ப்ரைஸ்க்கு நல்ல ஹை குவாலிட்டி மொபைல் கிடைக்கும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதில் தப்பே இல்லை. ஆனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியில் கிடைக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 2 கேட்டகரியில் பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெப்சைட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் இந்த டூ குட் வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்கோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ்.